தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதில் 37 தொகுதிகளில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. கன்னியாகுமரி, தருமபுரி, புதுச்சேரி ஆகிய 3 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. தென்சென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் 1,36,625 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வடசென்னை தொகுதியில் டிஜி வெங்கடேஷ் பாபு 99,704 வாக்குகள் வித்தியாசத்திலும், மத்திய சென்னை தொகுதியில் 45,841 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜயகுமாரும் வெற்றி பெற்றுள்ளனர். திருவள்ளூர் தொகுதியில் பி வேணுகோபால் 3,23,430 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் KN ராமச்சந்திரன் 1,02,646 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி கண்டுள்ளனர். காஞ்சிபுரம் தொகுதியில் மரகதம் குமாரவேல் 1,47,258 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரக்கோணத்தில் கோஹரி 2,52,768 வாக்குகள் வித்தியாசத்திலும், வேலூர் தொகுதியில் பா செங்குட்டுவன் 59,393 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். கிருஷ்ணகிரி தொகுதியில் கே அசோக்குமார் 2,06,591 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருவண்ணாமலை தொகுதியில் ஆர் வனரோஜா 1,68,606 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஆரணியில் போட்டியிட்ட செஞ்சி ஏழுமலை 2,43,844 வாக்குகள் வித்தியாசத்திலும், விழுப்புரம் தொகுதியில் களம் கண்ட எஸ் ராஜேந்திரன் 1,93,367 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். இது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி தொகுதியில் க காமராஜ் 2,23,507 வாக்குகள் வித்தியாசத்திலும், சேலம் தொகுதியில் வி பன்னீர்செல்வம் 2,67,610 வாக்குகள் வித்தியாசத்திலும், நாமக்கல்லில் PR சுந்தரம் 2,94,374 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஈரோடு தொகுதியில் செல்வகுமார் சின்னையன் 2,08,563 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். திருப்பூர் தொகுதியில் வி சத்யபாமா 1,54,065 வாக்குகள் வித்தியாசத்திலும், நீலகிரியில் சி கோபாலகிருஷ்ணன் 1,04,904 வாக்குகள் வித்தியாசத்திலும், கோவை தொகுதியில் பி நாகராஜன் 42,016 வாக்குகள் வித்தியாசத்திலும், பொள்ளாச்சி தொகுதியில் சி மகேந்திரன் 1,40,974 வாக்கு வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றவர்களாவர். திண்டுக்கல் தொகுதியில் எம் உதயகுமார் 1,27,845 வாக்குகள் வித்தியாசத்திலும், கரூரில் மு தம்பிதுரை 1,95,247 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருச்சி தொகுதியில் பா குமார் 1,50,476 வாக்குகள் வித்தியாசத்திலும், பெரம்பலூர் தொகுதியில் மருதராஜா 2,13,048 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றியை வசப்படுத்தியுள்ளனர். கடலூரில் அருண்மொழித்தேவன் 2,03,125 வாக்குகள் வித்தியாசத்திலும், சிதம்பரத்தில் மா சந்திரகாசி 1,28,507 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலாடுதுறையில் RP பாரதி மோகன் 2,77,507 வாக்குகள் வித்தியாசத்திலும், நாகப்பட்டினத்தில் கே கோபால் 1,06,070 வாக்குகள் வித்தியாசத்திலும், தஞ்சாவூரில் கு பரசுராமன் 1,44,119 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். இவை மட்டுமின்றி சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட PR செந்தில்நாதன் 2,29,385 வாக்குகள் வித்தியாசத்திலும், மதுரை தொகுதியில் இரா கோபாலகிருஷ்ணன் 1,97,107 வாக்குகள் வித்தியாசத்திலும், தேனியில் போட்டியிட்ட R பார்த்திபன் 3,14,418 வாக்குகள் வித்தியாசத்திலும், விருதுநகர் தொகுதியில் டி ராதாகிருஷ்ணன் 1,45,915 வாக்குகள் வித்தியாசத்திலும், ராமநாதபுரத்தில் அன்வர் ராஜா 1,19,324 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளனர். இதேபோல் தூத்துக்குடி தொகுதியில் ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி 1,24,002 வாக்குகள் வித்தியாசத்திலும், தென்காசியில் வசந்தி முருகேசன் 1,47,333 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருநெல்வேலியில் KRP பிரபாகரன் 1,26,099 வாக்குகள் வித்தியாசத்திலும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். கன்னியாகுமரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் 1,28,662 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.
தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 77,146 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டுள்ளார். புதுச்சேரி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் 60,654 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இதோடு ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவின் VNP வெங்கட்ராமன் வெற்றி பெற்றுள்ளார்.